ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போர்க் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போர்க் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 கிலோ போர்க் எடுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னா அரை கிலோ கூட எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, மிளகா, தேவையான உப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எடுத்துக்கோங்க. கறி மசாலா எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம போர்க் கறி செய்கிறதுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போர்க் செய்கிறதுக்கு நம்ம மண்சட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போர்க் கறி ஆட் பண்ணிக்கலாம். கறியெல்லாம் நல்லா போட்டு கிளறிக்கலாம். கலரி விட்டதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் கலரி விட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். கறி நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க, கறி நல்லா தண்ணி விடுது. இப்போ நம்ம கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலரிக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா மணமா இருக்கு. நம்ம கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வேக விடலாம். நல்லா கொதிக்குது. எப்படி கொதிக்குது பாருங்க. பாருங்க, நல்லா கொதிக்குது. தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கலரிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இறக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டால் நல்லா மணமாக இருக்கும். இது உடம்புக்கு ஹெல்த்தி. வெயில் காலத்தில் நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்க. இது உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும்.